தேவா, நீ இன்னையோட உள்ள வந்து 25 வருஷம் ஆகுது. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலான்னு நினைக்கிறியா? என்னப்பா பாக்குற? உள்ள ஜெயிலர் ஐயா கிட்ட பேசி ஒரு மனு எழுதி போட. நன்னடத்த பேர்ல வெளியில போக வாய்ப்பு இருக்குல்ல? அண்ணன், செய்யாத தப்புக்கு 25 வருஷ ஜெயில் தண்டனையை அனுபவிச்சிட்டேன். இனிமே அவ்வளவு அவசரமா வெளியில போய் நான் ஒன்னும் பண்ண போறதில்ல. அதுக்காக இப்படியே இருந்துட போறியா? நான் ஏனே இப்படியே இருக்க போறேன்? நிச்சயமா ஒரு நாள் நான் வெளியில போவேன். என் புள்ள சக்திவேல் வந்து என்ன வெளியில கூட்டிட்டு போவான். நான் நிரபராதின்னு நிரூபிப்பா. இன்னுமாப்பா உனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது? இருக்குன்னு நீங்க வேணா பாருங்க. கடவுளே, அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா போட்டோ பிடிச்சு வச்சிருக்கானே. இது மட்டும் ரத்தனத்துக்கு தெரிஞ்சது மொத்தமா நம்ம கதையை முடிச்சிருவானே. என்ன பண்றது? சரி, அவன்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். சொல்லுங்க மேடம், பொருள் எப்படி இருக்கு? சும்மா தரமா இருக்கா? ஏய், நீ யாரு? இது எப்படி உன் கைக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. இதோட ஆபத்து என்னன்னு தெரியாம என்கிட்ட டீல் பேசிட்டு இருக்க. சரி, பரவாயில்ல. உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, இத நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே மேடம், நீங்க தான் வயசுல மூத்தவங்க, நீங்களே ரேட்டை பிக்ஸ் பண்ணுங்க. சரி, கொஞ்சம் ஜாஸ்தியா தான் சொல்ற, இருந்தாலும் பாத்துக்கலாம். இந்த போட்டோக்கும் ஒரிஜினல் காப்பிக்கும் மொத்தமா சேர்த்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். நீ வாங்கிட்டு ஓடி போயிடு. ஏய், இப்ப எதுக்குடா சிரிக்கிற? பின்ன என்ன மேடம், 1999ல விலைவாசி என்ன, இப்ப இருக்கிற விலைவாசி என்ன? அந்த காலத்துல இருக்க மாதிரியே ரேட்டை சொல்லிட்டு இருக்கீங்களே. ஓ, சரி சரி, எனக்கு இவ்வளவுதான் தோணுச்சு. உனக்கு எவ்வளவு வேணும் நீயே கேளு. மேடம், எனக்கு 1 கோடி வேணும். 1 கோடி கொடுத்தா ஒரிஜினல் காப்பியோட சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். 1 கோடியா? 1 கோடியோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரிஞ்சுதான் மேடம் கேக்குறேன். எப்படியும் உங்க தம்பிக்கு 100 கோடி சொத்து இருக்காது. அதுல ஒரே 1% தானே கேக்குறேன். அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்களே. இருந்தாலும் 1 கோடிலாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆசைப்படலாம், ஆனா இப்படி பேராசைப்படக்கூடாது. மேடம், இதுக்கு மேலலாம் நான் பேரம் பேச விரும்பல. சீக்கிரம் 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. டேய், ஹலோ. 1 கோடி? 1 கோடியா? அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்க போறது? ரத்தனத்தை கிட்ட போய் கேட்டா கூட அவன் கொடுக்க மாட்டானே. என்ன பண்றது? என்ன எரிக்கிறாங்க? என்னவா இருக்கும்? ஆதார் கார்டு தானே சொன்னாங்க, ஆனா அதுல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ போட்டோ மாதிரி இருக்கே. அப்படி எல்லாத்தையும் எரிக்கிற அளவுக்கு அந்த போட்டோல என்ன இருக்கும்?
அடேங்க அப்பா, வராத விருந்தாளி வந்த கதையா? என்னைக்குமே கூப்பிடாதவங்க இன்னைக்கு கூப்பிட்டுருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீரசேகரா, நலம் விசாரிக்கிற மனநிலையில நான் இப்போ இல்ல. உன்னோட உதவி எனக்கு உடனே தேவை. நீ உடனே கிளம்பி இந்தியாவுக்கு வா. ஏன், என்னாச்சுமா? என்னம்மா சொல்றீங்க? அந்த போட்டோ எப்படி அவன் கையில கிடைச்சது? அதெல்லாம் எனக்கு தெரியல வீரசேகரா. பழைய விஷயத்தை யாரோ கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு போட்டோ இருக்குன்னு தேவராஜுக்கும் ஜானகிக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம 2 பேருக்குமே ஆபத்து. அதனாலதான் உனக்கு உடனே போன் பண்ண. நீ உடனே கிளம்பி வந்து இந்த பிரச்சனை